ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி நாளானது வருதுங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்னி ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது இந்த சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தி திதியில் அம்பிகை ஆனவங்க சிவபெருமானை வணங்கி இந்த நாளையே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை ஆனவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்பிகையானவங்க உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாங்க. 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகாம விதிப்படி அர்ச்சனை செய்தாங்க. பூஜையினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா, அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்களுடைய திரு நாமத்தாலே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டதாக சொல்லப்படுது. சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பிகை ஆனவங்க அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டதாக சொல்லப்படுது. சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவையே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பகல் பொழுது பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கும், இரவு பொழுது பார்க்கும் பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்று நியமமும் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த மகா சிவராத்திரியோட சிறப்புங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இதனுடைய கிரக நிலைகளுடைய அமைப்பால் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு முதல்ல கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுடைய கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், ரோகஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் எந்த மாதிரி தாங்க அமைந்திருக்கு. ஸோ இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது கன்னி ராசி நேயர்கள் எதை செய்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் பணவரத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். கன்னி ராசி நேயர்களுடைய மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் தீரலாம். அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிக்கடி சிறு மனது ரீதியான குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லதாக இருக்கலாம். சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் இந்த காலகட்டத்தில் விலகலாம். ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரத்தினுடைய பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தகவலா வந்து சேரலாம். ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறார். இதனால கன்னி ராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது இருந்து வந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகலாம். இதனால உங்களுடைய வியாபாரத்துல நல்ல லாபம் கூட இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் உங்களுக்கு அமையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை நீங்க கண்கூட பார்க்கலாம்.
சக பணியாளர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதரவாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பாதிபதி சுக்கிரனின் உச்ச பலத்தால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவலாம். அதே போல கன்னி ராசி நேயர்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்துகள் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும் வகையில் இருக்கலாம். வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கலாம். பயணங்களால் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு முழு வெற்றி நிச்சயமா கிடைக்கலாம். கன்னி ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படும். அதனால கண் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டா உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு வேலை தவறி உணவு உண்ணும்படியான சூழ்நிலை உங்களுக்கு நிரலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் போட்டிகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. வீணாக மற்றவர்களிடம் பேசுவது நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இந்த காலகட்டம் முழுவதுமே கன்னி ராசி நேயர்களுக்கு கூடுதலாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னி ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். மேலிடத்திடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்கலாம். யாரிடமும் வீண் சண்டையை போடுவது நீங்க இந்த நேரத்தில் தவிர்க்கலாம். கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியலாம். இந்த காலகட்டம் மாணவர்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கலாம். கன்னி ராசியில அடுத்ததாக உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம். பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம். அடிக்கடி பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம். முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். சில கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட கிடைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு தொழில் வியாபாரம் மந்த நிலையாக மாறலாம். சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றியை நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக கன்னி ராசியில சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு தெரியலாம். மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்கலாம். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன் வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதே போல் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணித்து மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி நன்மைகள் உண்டாகலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் இதனால் நீங்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு கன்னி ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். அதே போல் குல தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். ரொம்ப நாளாக கன்னி ராசினியர்கள் குல தெய்வத்தை வழிபடாமல் இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் குல தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னி ராசினியர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசினியர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக கண்டிப்பாக இருந்திருக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ கன்னிராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.